என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு சொன்னார். என்னுடைய கணவரை குறித்து எனக்கு சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, ஜூடான்ற பேரையும் அப்பதான் என்கிட்ட சொன்னார். எனக்கு கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், நீ அவனுக்கு யூதா என்று பெயர் வைக்க வேண்டும். கல்யாணம் ஆன உடனே ஆசை. கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் மாதம் பாசிட்டிவ், முதல் வருஷம் பாசிட்டிவ் வரல. நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த உடனே ஆசை என்னன்னா உடனே நடந்துரும். 4 வருஷம் ஆச்சு, காத்துக்கொண்டே இருந்தோம். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவோம், நானும் என் கணவரும் நாங்கள் பண்ணுற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறோம். எப்பொழுதுமே 3 காணிக்கை போடுவோம். எனக்கு ஒன்று ஜூடா பிறக்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு ஒன்று ஹஸ்பண்ட் போடுவார் ஜூடாக்கு. எனக்கு என் கையில் அவர் எப்பவுமே காணிக்கை கொடுக்கும் பொழுது இது உனக்கு, இது ஜூடாக்கு. ஜூடா பிறக்கவே இல்லை. நானும் என்னுடைய மாமனார் மாமியார் என்னுடைய கணவர்லாம் பேசிக்கும் போது ஜூடா வந்தானா இதெல்லாம் நம்ம பண்ணணும், ஜூடா வந்தானா. இதுக்குள்ள வந்து நீங்கள் உட்காந்து கேட்டிருந்தீங்கன்னா என்ன இதெல்லாம் பைத்தியம் மாதிரியே, பைத்தியங்களா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்படிதான் நாங்கள் பேசுவோமே. ஜூடா வந்தானா, வரான் பாரு, எங்க அத்தை சொல்லுவாங்க, வருவான் பாரு என் பேரன், செய்வான் பாரு ஊழியத்தை, இப்படியே பேசிட்டு இருப்பாங்க.